வணக்கம். சிலோன் தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக சுமந்திரன் நியமனம். கட்சியை கையகப்படுத்தும் நகர்வு என்றும் விமர்சனம். உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரல் இறுதி வாரத்தில் நடத்த பரிசீலனை. சிறப்பு சட்டம் மூலம் நாளை அங்கீகரிக்கப்படும் என தகவல். கடவுச்சீட்டுகளை கையளிக்குமாறு கீழ்நிலை படையினருக்கு பணிப்பு. நிர்வாக நடவடிக்கைக்கானது என்று விளக்கம். அம்பாறையில் சாணக்கியன் சுமந்திரனுக்கு எதிர்ப்பு. புதிய மதுபான சாலைக்கு எதிரான போராட்டத்தில் குழப்பம். காணி விடுவிப்பு குறித்து பிரதமரிடம் கேள்வி எழுப்பியதால் யாழில் பதற்றம். ஹரணியை பாதுகாப்பாக அழைத்துச் சென்ற அதிகாரிகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் அங்கீகாரத்தை பெற தவறிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம். சுமந்திரன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியை கையகப்படுத்தும் எம். சுமந்திரனின் அடுத்த கட்ட நகர்வாக இந்த நியமனம் அமைந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு நேற்று மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் உள்ள அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் காரியாலயத்தில் கூடியது. மாவை சீனாதராஜாவின் மறைவிற்கு பின்னர் முதல் முறையாக இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கட்சியின் பதில் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடியிருந்தனர். ஸ்ரீலங்கா ராணுவத்தில் மேஜர் பதவிக்கு கீழே உள்ள அனைத்து படை வீரர்களும் தமது கடவுச்சீட்டுகளை அந்தந்த படைப்பிரிவுகளிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு நிர்வாக நோக்கங்களுக்காக எடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகே குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பாதுகாப்பு தரப்பினர் தொடர்புடைய குற்றச்செயல்கள் அதிகரித்து வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தியுள்ளதோடு அண்மையில் துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்களை பெற்றுக்கொண்ட காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். இதை தவிர வெளிநாடுகளில் முன்னெடுக்கப்படும் போர்களிலும் கூலிப்படையினராக இணைந்த 59 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் கூறியிருந்தார். இதன் பின்னணியில் ராணுவத்தின் கீழ்மட்ட தரங்களில் உள்ளவர்களிடமிருந்து கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பல ராணுவ வீரர்கள் வீட்டில் இருந்து வெளியேறுப்பதால் அலுவலக நோக்கங்களுக்காக கடவுச்சீட்டுகளை பெறுவதில் தாமதங்கள் ஏற்படுவதாக ஸ்ரீலங்கா ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். வெளிநாட்டு பயிற்சி மற்றும் அலுவலக விடயங்களுக்காக கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக எந்த நேரத்திலும் கடவுச்சீட்டுகளை படைப்பிரிவில் இருந்து மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் என வருண கமகே குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஏப்ரல் மாதத்தின் இறுதி வாரத்தின் ஒரு நாளில் நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு பரிசீலித்து வருகிறது. இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் 9 நடத்தப்பட்டிருந்த போதிலும் நிதி பற்றாக்குறை காரணம் காட்டி அந்த தேர்தல்கள் அப்போதைய ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் பிற்போட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலம் மீதான உச்ச நீதிமன்றத்தின் 3 நீதியரசர்களை கொண்ட அமர்வின் தீர்ப்பின் பிரகாரம் சில திருத்தங்களுடன் அல்லது 3/2 பங்கு நாடாளுமன்ற பெரும்பான்மையுடன் சட்டமூலத்தை நிறைவேற்றலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த சட்டமூலமானது நிறைவேற்றப்படும் பட்சத்தில் தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டுள்ள இடங்களில் புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கும் தேர்தல்களை நடத்துவதற்கும் வழி ஏற்படுத்தப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் தேதியில் இருந்து 3 மாதங்களுக்குள் தேர்தல்களை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணைக்குழு மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன விபத்தில் சிக்கி யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனின் முள்ளத்தண்டில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் காயமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் யாழ்ப்பாணம் நோக்கி தன்னுடைய வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது சாவகச்சேரி தெனங்கிழப்பு பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளார். முன்னால் சென்று கொண்டிருந்த வடிரக வாகனம் சாவகச்சேரி நோக்கி திரும்பிய போது பின்னால் வந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் மகிழ்ந்து மோதி விபத்துக்குள்ளானது. ஸ்ரீலங்கா பிரதமர் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் சந்திப்புகளை மேற்கொண்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நிகழ்வில் பங்கேற்பதற்காக வேகமாக வாகனத்தில் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வீதி நடைமுறைகளை பின்பற்றாமையே விபத்துக்கான காரணம் என காணொலி மூலம் தெரிய வருகிறது. இதேவேளை விபத்தில் காயமடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரனை நேற்றைய தினம் இரவு பிரதமர் ஹரணி அமரசூரிய நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். இதன்போது கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவனந்தராஜா, யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரனின் முள்ளந்தண்டில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் யாழ் போதனா வைத்தியசாலை தெரிவிக்கின்றது.
அம்பாறை பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்துக்கு சென்ற சுமந்திரன் மற்றும் சாணக்கியனுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர். அம்பாறை பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்ட புதிய மதுபான சாலையை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ச்சியான போராட்டங்களை பொதுமக்கள் நடத்தி வந்த நிலையில் அவற்றை மீறி மீண்டும் குறித்த மதுபான சாலை கடந்த 11ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பிரேதப்பட்டியை சுமந்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ சாணக்கியன், ஜனாதிபதி சட்டத்தரணிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன், பிரதேச செயலாளர் டி அதிசயராஜ் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்று போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினர். இதன்போது அந்த பகுதியில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீலங்கா பிரதமர் கரணி அமரசூரிய பங்கேற்ற கூட்டத்தில் விடுவிக்கப்படாத வலிவடக்கு காணிகள் தொடர்பில் காணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்டதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஸ்ரீலங்காவின் பிரதமர் கரணி அமரசூரிய பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் உடுவில் தொகுதி மக்கள் சந்திப்பு ஏழாலை 7 கோவிலடியில் இடம்பெற்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் கூடிய குறித்த சந்திப்பில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினருமான கபிலன் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டனர். இறுதியாக பிரதமர் கரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் உரையாற்றியிருந்தார். உரையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் காணி வெடிவிப்பு, அரசியல் கைதிகள் விவகாரம், காணாமலாக்கப்பட்டவர்கள் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பிரதமர் எதுவும் தெரிவித்திருக்கவில்லை. முல்லைத்தீவில் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுக்கும் நோக்கில் செய்தியாக்கச் சென்ற ஊடகவியலாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பனிக்கன்குளம், கிழவன்குளம், 18ஆம் போர், கொக்காவில் உள்ளிட்ட பகுதிகளில் ஏனையின் வீதியின் 2 புறங்களிலும் உள்ள காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் 18ஆம் போர் பகுதியில் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் குறித்த விடயங்கள் தொடர்பில் செய்தி சேகரிக்கச் சென்றார். இதன்போது ஏனையின் வீதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுப்பகுதியில் மணல் கொண்டு வந்து குவிக்கப்படுவதை காணொலியாக பதிவு செய்தார். இதன்போது உந்துருளியில் வருகை தந்த இருவர் ஊடகவியலாளர் தவசீலன் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொண்டதோடு கொலை அச்சுறுத்தலும் விடுத்துச் சென்றனர். இதேவேளை சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மாங்குளம் காவல்துறையினரின் உதவியுடன் தவசீலன் குறித்த இடத்திலிருந்து வெளியேறியுள்ளார். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக மாங்குளம் காவல்துறை நிலையத்தில் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் முறைப்பாடொன்றையும் பதிவு செய்துள்ளார். இத்துடன் சிலோன் தமிழ் FM-இன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள www.silonthamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.